வணக்கம் மக்களே, எல்லாரும் சும்மா இருக்கையில் இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து சஷ்டி விரதம் இருக்கோம். அது அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி வந்து 4வது நாள் விரதத்தை வந்து பூஜை பண்ணி தொடங்க போகிறோம் பார்த்துக்கோங்க. அதை தான் பார்க்க போகிறீங்க. காலையிலேயே நான் குளிச்சுட்டு என் மகளும் குளிச்சுட்டா பார்த்துக்கோங்க. அப்போ என் மாட்ட சொன்னேன், நான் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ என் மாட்ட சொன்னேன், பாப்பா சரம் கெட்டுவியா அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவள் இது வரைக்கும் கெட்டினதே கிடையாது பார்த்துக்கோங்க. கெட்டுது அப்படின்னா நான் முதல் தடவை கெட்டின மாதிரியே இல்லை, ரொம்ப நல்லா கெட்டியிருந்தா பார்த்துக்கோங்க. இந்த ஃபோட்டோக்கு போட்டிருக்க பற்றியெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது, நல்லா தான் கெட்டியிருந்தா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாமியை கும்பிடும்போது நாங்கள் வந்து என்ன செய்வோம்னா, ஆளுக்கு ஒரு டம்ளரில் வந்து தண்ணி வச்சு அதில் வந்து திருநாறு போட்டுருவோம் பார்த்துக்கோங்க. திருநாறு போட்டுட்டு நாங்கள் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கந்த சஷ்டி கவசம் உட்காந்து விளக்கு முன்னாடி உட்காந்து படிப்போம் பார்த்துக்கோங்க. படித்து முடிச்சுட்டு அந்த தண்ணியை குடிப்போம். குடித்து முடிச்சுட்டு விரதத்தை ஆரம்பிப்போம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இடையில வந்து பெரும்பாலும் தண்ணி குடிக்க மாட்டேன். ஆனால் தண்ணி குடிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது. நோய் விரதம் இருக்கும்போது எனக்கு தண்ணி தாங்க அவ்வளோவா எடுக்காது பார்த்துக்கோங்க. ஆனால் என் மாவை தண்ணி தாங்க எடுத்து அப்பப்போ குடிச்சிக்கிடுவா. நானும் எடுத்தால் தண்ணி தாங்க எடுத்தால் குடிப்பேன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எதுவுமே சாப்பிட மாட்டேன், அந்த ஒரு டம்ளர் தண்ணி தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானத்துக்கு வந்து சோறு சாப்பிட்டுக்கிடுவோம். இன்றைக்கி வந்து எலுமிச்சம்பழம் சோறு தான் கிண்டியிருந்தேன் பார்த்துக்கோங்க. கிண்டி என் மாவு வந்துட்டு உருளைக்கிழங்கு வந்து பொரித்து வச்சுருந்தா. உருளைக்கிழங்கு மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் குழஞ்சிட்டு பார்த்துக்கோங்க. அப்போ என் மாவு கிட்ட ஏம்மா இன்றைக்கி வந்து எலுமிச்சம்பழம் சோறு இவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, அது என்னமோ நம்ம எப்போ விரதத்துக்கு இந்த மாதிரி சோறுலாம் பொங்கினாலும் அவ்வளோ ருசியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் பார்த்துக்கோங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.